ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் அன்றாட வாழ்க்கையில் நினைப்போம் இல்லையா, இன்றைக்கி நமக்கு எதுவுமே நடக்கலை, இன்றைக்கி நம்ம நினச்சது எதுவும் நடக்கலை, இந்த மாதிரி நாம் நினைப்போம்ல. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம நினச்ச காரியம் நடக்கலை அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம நினச்ச காரியங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு மகா பெரியவா சொன்ன ரகசிய வழி இருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போது உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பதிவுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காஞ்சி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களால் நடமாடும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்க்கப்படுறாரு. இன்னைக்கும் வாழும் தெய்வமாக பக்தர்கள் பலராலும் அவர் வணங்கப்படுறாரு. அவரை தேடி வரும் பக்தர்களுக்கு அவர் சொல்லும் அறிவுரைகள், ஆன்மீக பரிகாரங்கள், இது எல்லாமே ரொம்ப அற்புதமானவையாக இருக்கும். இதை முறையாக பின்பற்றி வந்தோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகளையும் பல அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். மகா பெரியவா வாக்குப்படி நடந்து பயனடைஞ்சவங்க நிறைய பேர் உண்டு. அவங்க அதாவது விருப்பங்கள் நிறைவேற மகா பெரியவா சொன்ன வழியை நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம். காஞ்சி மகா பெரியவா தன்னை தரிசிக்க குறைகளை சொல்லி முறையிடும் பல பக்தர்களுக்கு அவர்களின் மனக்குறைகளையும் சந்தேகங்களையும் தீர அவர் வழி சொல்வது உண்டு. நம் அனைவருமே மனசில் நினைக்கும் காரியங்கள் நிறைய இருக்கும். அதை நாம் நிறைவேறணும் அப்படின்ற ஆசை, எண்ணம் எல்லாமே நமக்கு இருப்பது போல காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்து பக்தர் ஒருத்தருக்கு சந்திக்கிற பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைச்சது. இதற்கான வழியை பெரியவாவிடமே நாம் கேட்டலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சதை பெரியவா கிட்ட கேட்டார். அப்போது பக்தருக்கு மகா பெரியவா சொன்ன ரகசியமான வழிபாட்டு இதில் இருக்கு. அதாவது அன்னை லலிதாம்பிகையின் 1000 திருநாமங்களை தினமும் படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவர் கொஞ்சம் யோசிச்சு நிற்பார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் தினமும் நேரத்தை ஒதுக்கி லலிதா சகஸ்ர நாமத்தை நாம் எப்படி படிக்கிறது, இது சாத்தியமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருப்பார். அதை பெரியவா புரிஞ்சுக்குவார். தன்னுடைய உள்ளுணர்வால் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து அதிசயங்கள் நிகழ்த்தும் 7 திருநாமங்களை மட்டும் அவர் அந்த பக்தருக்கு எடுத்து சொல்லியிருப்பார். அந்த 7 திருநாமங்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதை பாருங்கள். அந்த 7 நாமாவளி என்ன அப்படின்னா: ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்தியக்ய ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. இந்த 7 திருநாமங்களையும் ஒரு முறை ஜபம் செஞ்சோம் அப்படின்னா அது 1 அப்படின்ற எண்ணிக்கையில் நாம் எடுத்துக்கணும். இதே போல் காலையில் மாலையில் 2 நேரமும், ஒரு நாளைக்கு 2 நேரம் அப்படின்னு 11 முறை நாம் மனதார ஜபம் செய்யணும். காலையில் 11 முறை, சாயந்தரம் 11 முறை, அந்த மாதிரி நீங்கள் தினமும் செஞ்சுட்டே வரணும். அது மட்டும் இல்லாமல், இந்த டைம் மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக எத்தனை தடவை முடியும் எத்தனை தடவை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரணும். இந்த 7 அற்புத மந்திரங்களை இடைவிடாமல் நாம் ஜபம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஜபமானது 1,00,000 கண்டிப்பாக கடந்துரும். அப்படி ஜபம் செய்கிறதுனால அந்த எண்ணிக்கை 1,00,000 கடக்கும்போது நம்முடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். அன்னை லலிதாம்பிகை நமக்கு அருள் செய்வாள். இதில் என்னென்னா, நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். அதே போல் காலையில் மாலையில் நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு மாறும்.
கண்டிப்பாக அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இது மாறும். அப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன நினைக்கிற சின்ன விஷயங்கள் கூட அது நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும். அதனால நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்கள் இந்த 7 இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோ ஏதோ ஒன்று அந்த சுவாமி ரூம்லேயோ எங்கேயோ நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் பகலில் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். அதாவது தளராத நம்பிக்கையோட ஜபம் செஞ்சு உரு ஏற்றணும். உரு ஏற திரு ஏறும் அப்படிங்கிறது ஒரு உத்தம மொழி இருக்கு. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யும்படி உங்களின் சொந்த பந்தங்கள், நட்புகள், யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் இதே போல ஜபிக்க சொல்லுங்க. அவங்க ஜபிக்கும் போது அதில் 1% ஒரு புண்ணிய பலன் வந்து நம்ம சொன்ன நமக்கு வந்து அது வந்து அடையுமா. இதையும் மகா பெரியவா கிட்ட கேட்டு வந்த பக்தருக்கு பெரியவா வந்து இதை சொல்லி அனுப்பியிருப்பாரு. அதனால நிச்சயமா உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து கை மேல பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.